ஃப்ரீ ஃபயர் பாக்ஸ் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸ் ஸ்குவாட் இறங்கி இருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோவோ இல்ல டாக்குமெண்ட்ரிகளுக்கு தெரிஞ்சவங்களோ கிடையாது. நாங்க வந்து சீட் பண்ணா பாடுறோம். இவன் யாரா புதுசா இருக்கான்னு பாக்குறீங்களா? இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நாங்க வந்து ஸ்ட்ரீட்ல பார்த்து பழகினது. நாங்க இவ்வளவு பெஸ்டா ஃப்ரெண்ட்ஸா போட்டு நல்லச்சு கூட வாங்கலாம். ஸ்டார்டிங்ல இவன் என்ன போட்டு வெளுத்தான். அதெல்லாம் எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு. வா வந்துட்டான் போயிட்டான். டேய் என்னடா சொல்றது? கில்ல காமெடின்னு நினைச்சு கிரிஞ்சு பண்றேன். டேய் அசிங்கப்படுத்துறதே வேலையாடா உனக்கு? அசிங்கலடா, இன்சல்ட் பண்றேன். ரெட்டு ஓடுதாடா. சாரி மறந்துட்டேன். சரி இந்த யாழ் எஃப்எஃப் 24 எஃப்எஃப் ஃபாலோ மீ. இது ஏதா இப்ப சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த யாஷ் எஃப்எஃப் கிட்ட புரிய வைக்கிறேன். ஏன்னா இவன் பேட்டில் ராயல் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அழுத்தி ஆடுறா. நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா யாருன்னு எனக்கே தெரியாது. என்னடா சொல்றத பத்தி? ஒண்ணும் இல்ல, நல்லவே. ஓகே, இவன் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாப்ல. Guys, பச்சைப்பட்டு என்னடா சொன்னா? ஒன்றும் இல்லை, நீ எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. வைட் வாய்ஸ் வெளியே கேட்குது பாத்தியா? என்ன சார் சொன்னீங்க? மைண்ட் வாய்ஸ். அப்போ உண்மையாவே எனக்கு கல்வியை தான் ஊற்றிருக்க. இல்லையே. நடிக்காதரா. அது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஐயா வந்து மெடிக்கெட் போட்டுட்டு இருக்காரு. அடிச்சிடுறா தயவு செஞ்சு. அட்ரா ப்ளீஸ்டா அடிச்சிடுறா. ட்ரை பண்றியா? படிக்க மாட்டியா? ட்ரை பண்ணேன்னு அர்த்தம். சரி, இவன் எப்படிதான் ஆடுறான்னு பாப்போம். ப்ரோ பிளேயரா பாட்டான்னு பாப்போம். இப்பதான் டேடி ப்ரோ பிளேயர் நிரூபிக்கிறா. டே ப்ரோ பிளேயர் சொல்றாங்க. டே பண்ணுங்க சார். Good job. இவன் பேரு விஷ்ணு, இன்னும் பேரு விஷ்ணு தாஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இவனோட பழைய பேரு விஷ்ணு பாட். இப்பதான் விஷ்ணு ப்ரோன்னு வச்சுட்டாப்ல. விச்சு ப்ரோ கேக்குது. நான் தான் அந்த பேரை வச்சுருந்தேன். காய்ஸ், எனக்கு அப்படி ஒரு நேம் சேஞ்சுக்கான்னு இருக்கிறதே எனக்கு தெரியாது. காய்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்கும்ல, அதுல போய் எடுத்து சொன்னேன். இவனுக்கு அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது. என்ன பண்றது? என்னோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து டியாக்சிஸ்னு இருந்துச்சு. அப்ப டியாக்சிஸ் அது கலக்கி போட்ட முட்டைக்கோசு அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாத்தி தட்டேன். வாயில அப்பத்தாடு வருது. சாப்பிட
போடி guys, இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்க தான் போறோம் கண்டிப்பா. என்ன நான் சொல்றேன் guys, நாங்க வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு வந்திருக்க. நாங்க எஃபோர்ட் போட்டு பண்றோம். எங்க எஃபோர்ட்டுக்காச்சும் ஒரு பலனா ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் ஒன் மோட்டிவேஷன் சோ பண்ணி விட்டு வந்திருக்க guys. நாங்க டெய்லி எஃபோர்ட் போட்டு வீடியோ போட்டு ட்ரை பண்றோம். மைன்கிராஃப்ட் ஒரு நாளைக்கு, ஃப்ரீ ஃபயர் ஒரு நாளைக்கு, அந்த மாதிரி கூட நாங்க போட்டு ட்ரை பண்றோம். கண்டிப்பா இந்த ஃப்ரீ ஃபயர்ல மட்டும்தான் இவர் வருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா மல்டிபிளேயர் கேம்ஸும் நாங்க விளையாடுவோம், இல்ல மைன்கிராஃப்டும் விளையாடுவோம். மைன்கிராஃப்ட்ல ஹார்ட் கோர் சீரீஸ்ல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்ல, அதுல கூட இவனை இன்வைட் பண்ணா நான் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐயா நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு. கொஞ்சம் நேரத்தில் கற்றுத்தனமா என்னோட டைமண்ட்லாம் எடுப்பாரு. ஏண்டா கைஸ் அதை பற்றி பேசணும். டே அதெல்லாம் உண்மை. ஒரு நாளைக்கு வெளியே தரத்துக்கிட்ட ஆகணும். ஓ ஆட பத்தியோ ஆக்கிர பத்தியோ அழிக்கிற ஒருத்தன் வருவாட்டான். அரே சார் கொஞ்சம் ரிவைவ் பண்ணி விட்டுருங்க சார். பாட்டி யாராலும் கைஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேம் சொல்றீங்களா கூட சொல்லுங்க. நீங்க ஏதாச்சும் கேம் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல ப்ரிஃபர் பண்ணுங்க. நாங்க அதை முடிஞ்ச அளவுக்கு விளையாட ட்ரை பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு இல்ல, நாங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு உங்களுக்கு வந்து நீங்க கேட்ட கேமா நாங்க வந்து உங்களுக்கு தரோம். மல்டிபிளேயர் கேமா போட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். மல்டிபிளேயர் கேம்ஸ் எங்களுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. ஃப்ரீ ஃபயர் அண்ட் மைன்கிராஃப்ட் தவிர ஃபோர்ட்நைட்டு அது மட்டும் தெரியும். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ உங்கள் அண்ணன் தம்பிகளை நினச்சி